மறுபடியும் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எந்த நேரம் வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரான் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் 6500 டன் வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் இஸ்ரேல்ல இறக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வலி நிறைந்த தாக்குதலாக இருக்கும் என்பதனை ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு அத்தனை வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறது ஈரான். இன்னொன்று, இவர்களை நாங்கள் இந்த கடலிலே மூழ்கடித்து விடுவோம், அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி இங்கேதான் இருக்கிறது என்பதனை ஈரான் தெள்ளத்தெளிவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்களுடைய எதிர்த்தாக்குதல் எப்படி இருக்கும், எங்களுடைய இலக்குகள் என்னவாக இருக்கும் என்பதனை தெள்ளத்தெளிவாக ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அதை இப்போது ஈரான் செயல்படுத்துவதற்காக துணிந்திருக்கிறதா? என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இந்த யுத்தம் தடுத்து நிறுத்தப்படுமா? யுத்த ஏற்பாடுகளை அமெரிக்கா எந்த வகையில் செய்து கொண்டிருக்கிறது? பார்ப்போம் காணொலி. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மறுபடியும் ஒரு யுத்தம் வெடிக்குமா என்கிற பதட்டம் கடந்த 2-3 நாட்களாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் இதை தணிப்பதற்கான அத்தனை முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மன், துருக்கி உட்பட பல்வேறு நாடுகளும் பேசிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு பெரும் முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கும் என்னை சார்ந்த சிலருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத ட்ரம்ப் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அமெரிக்காவில் செனட்ல அவர் பேசியிருக்கிறார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைக்கு மிக மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை பென்டகன்ல நடத்தியிருக்கிறாங்க. சென்ட்ரல் கமாண்ட் தலைவர் உட்பட உயர் இராணுவ அதிகாரிகள் இதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல ஈரான்ல எப்படி தாக்குதலை நம்ம நடத்த முடியும் அப்படிங்கிற ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று கப்பல்ல இருந்து தாக்குதல் நடத்துவது, தாக்குதல் நடத்தி ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிப்பது. இன்னொன்னு, இந்த தாக்குதல் நடத்திட்டு கொண்டிருக்கும் போதே இந்த ஹோர்மூஸினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றுவதற்காக ஈரானுடைய அந்த தீவு பகுதிகளில் நம்ம போய் நம்முடைய பலத்தை நிரூபிப்பது, அந்த இடத்தை ஆக்கிரமிப்பது, அதன் மூலமாக ஹோர்மூஸை எக்காலத்திற்கும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. ஏன்னா ஹோர்மூஸை வச்சு தான் இப்போ ஈரான் தன்னுடைய வேலைகளை எல்லாம் காட்டிட்டு இருக்கு, மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உலக அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $120 போயிருக்கிறது. இது மிக மிக பிரச்சனையாக இப்போது அமெரிக்காவுக்கு மாறி இருக்கிறது, ட்ரம்புக்கு மாறி இருக்கிறது. இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில தான் இந்த திட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இப்போ ஒரு கப்பல் தாக்குதல், யுத்த கப்பல்களை வச்சு ஒரு தாக்குதலை நம்ம நடத்துறோம். இதுல வெற்றி பெற்று விடுவோமா அப்படின்னு சொன்னா, இதுல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுல திடமாக இருக்கிறது அமெரிக்கா, ட்ரம்பினுடைய அரசாங்கம். இதுல அவர் இந்த விஷயத்தை இப்போது உணர்ந்திருக்கிறார். அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சில நாடுகளோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறார் ட்ரம்ப். ஏற்கனவே பிரான்ஸ், பிரிட்டன் உட்பட பல நாடுகளும் இந்த யுத்தத்துல நாங்க கலந்து கொள்ள முடியாது, அமெரிக்காவுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற தெள்ளத்தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அப்ப எந்த நாடுகளோடு இவர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த நாடுகள் முன் வருமா அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனையாக இப்போது மாறி இருக்கிறது. இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ட்ரம்ப் இந்த வீரியமாக இந்த விஷயங்களை எப்போ பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ரஷ்யாவில் அப்பாஸ் அராக்சி குழு போய் புதின் அவர்களை சந்திச்சு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக ஆகி இருக்கிறது. அதற்கு முன்னாலே இந்த பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அப்பாஸ் அராக்சியினுடைய குரல், ஈரானுடைய குரல் ரஷ்யாவுக்கு போன பிறகு மாறி இருக்கிறத நம்ம உணர வேண்டியதாக இருக்கு. ஒன்று, நாங்கள் யுரேனியம் செறிவூட்டுறத நிப்பாட்ட முடியாது. இன்னொன்று, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குதுல்ல, 440 கிலோகிராம், அதை அமெரிக்காவிடத்துல ஒப்படைக்க முடியாது. எங்களுடைய துறைமுகங்களை கைப்பற்றி இருக்கிறத அமெரிக்கா கைவிட வேண்டும், அப்போதுதான் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக தெரிவித்திருக்கிறது ஈரான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுக்கு இழப்பீடு தரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது. அது மாதிரி ஹோர்மூஸ் எங்களுடைய கைவசம் தான் இருக்கு, அந்த அதிகாரம் எங்கள்கிட்ட தான் காலகாலமாக இருக்க வேண்டும்.
இந்த 2-3 விஷயங்களை வச்சுதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க வருவோம் அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இது ட்ரம்பினுடைய சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே ட்ரம்ப் பார்க்கிறாரு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைக்கு இல்லைன்னா முந்தானத்தைக்கு ரஷ்ய அதிபர் புட்டினோடு 1 மணி நேரம் ட்ரம்ப் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறாரு. புட்டின் என்ன பேசியிருக்கிறான்னு சொன்னால், ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, இந்த போர் ஒப்பந்தம் நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறாரு. இந்த போர் ஒப்பந்தத்தை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறாரு. 1 மணி நேரம் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி இதுதான், ஈரான் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வேண்டுகோளுக்கு பின்னணியில என்ன இருக்கிறது? ரஷ்யா நேரடியாகவே இந்த யுத்தத்தில் ஈடுபட போகிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. பக்கபலமாக ரஷ்யா தான் நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்பாஸ் அராக்சி குழு ரஷ்யாவுக்கு போய் பேசினதுக்கு பிறகு இந்த குரல் இப்படி மாறி வருதுன்னு சொன்னா, நிச்சயமாக ரஷ்யா தைரியம் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதை நம்ம இதுல கவனிக்க வேண்டியதாக இருக்கு. சரி, இந்த நேரத்துல தான் இப்போ ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு ஆயத்தங்களை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல்ல கடந்த 24 மணி நேரத்தில் 6500 கிலோகிராம் வெடிமருந்துகளை இறக்கி இருக்கிறது. ஆயுதங்களை அமெரிக்கா கொண்டு இறக்கி இருக்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்லி இருக்குன்னு சொன்னா, மறுபடியும் ஒரு போர் உருவாகும், ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கு. அவர்கள் இப்படி இந்த விஷயத்தை தெரிவித்த உடனேயே ஈரான்ல இருக்கக்கூடிய தெஹ்ரான்ல பல பகுதிகளிலையும் வான் பாதுகாப்பு விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டது ஈரான். ஒரு 20 நிமிடத்திற்கு அங்க நிறைய ஒலிகள், ஆளில்லா விமானங்கள் பறக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் இப்போது சர்வதேச ஊடகங்கள் எடுத்து போட்டிருக்கின்றன. அப்போ ஈரான் எதற்கும் துணிந்திருக்கிறது அப்படிங்கிறதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஈரான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, பெசஸ்கியான் ஜனாதிபதி தெள்ளத்தெளிவாக தெரிவித்திருக்கிறாரு, இதில் நாங்கள் துணிச்சலாக இருக்கிறோம், ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா எந்த முடிவையும் எடுக்க முடியாது, ஒரு பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையை உருவாக்குனா மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்கும், பேச்சுவார்த்தை மேசையில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறத மிக தெள்ளத்தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இப்போ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை ஈரான் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கிறது. IRGCயினுடைய சையத் மூசாவி அப்படிங்கிற ஜெனரல், அவர் என்ன பேசியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய யுத்த தளவாடங்கள் தளங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும், எப்படி இப்போது அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த தளங்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கின்றன, தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலும் அடித்து ஒழிக்கப்படும் அப்படிங்கிறத கடுமையாக தெரிவித்திருக்கிறார், எச்சரிக்கையாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மூழ்கடித்து விடுவோம் அப்படிங்கிறது தான் IRGC சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானுடைய தீவுகளில் இப்போது படைகளை இறக்கி கொண்டிருக்கிறது ஈரான் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அப்படி அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ஒரு தரை யுத்தத்தை ஆரம்பித்தால் நிச்சயமாக அமெரிக்காவால் நிற்கவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உலக அளவிலே தெரியும். இதை ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாமா? அமெரிக்கா இப்படி ஆயுதங்களை கொண்டு இறக்குறது, வெடிமருந்துகளை கொண்டு இறக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலமாக மறுபடியும் ஈரானை மிரட்டுறதுக்கான வேலையை அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம ஆலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ அரேபிய நாடுகள் பதறிக்கொண்டிருக்கிறது. தங்களுடைய நாட்டு பிரஜைகள் வேற நாடுகளில் இருந்தால் நிச்சயமாக இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருந்தால் தங்களுடைய நாடுகளுக்கு வந்துடணும் அப்படிங்கிறத மிக பெரும் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. குறிப்பாக UAE, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், ஈராக்கு, லெபனானு, ஈரானு இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய குடிமக்கள் உடனடியாக வந்துவிட வேண்டும் அப்படிங்கிறத அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பதட்டம் மேலும் கூடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் அரேபிய நாடுகள் இப்போது ஈரானோடு பேசிக்கொண்டிருக்கின்றன, சவுதி அரேபியா பேசிக்கொண்டிருக்கிறது, கத்தார் பேசிக்கொண்டிருக்கிறது. யுத்தம் நடக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
சர்வதேச அளவில் குரூடாயில் எண்ணெயினுடைய விலை வந்து $120 எட்டி இருக்கிறது. இன்னும் இந்த யுத்த சூழல் உருவானால் மறுபடியும் இந்த விலை வந்து கடுமையாக உயரும். அதன் மூலமாக மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளால உலக நாடுகள் சிக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ட்ரம்ப் சொன்னது போலவே ஜெர்மனி பேசிக்கொண்டிருக்கிறது, பிரான்ஸ் பேசிக்கொண்டிருக்கிறது, துருக்கி பேசிக்கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் ஈரானோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஈரானுடைய துணிச்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள்ட்ட தோளில் வச்சு அடிக்கக்கூடிய ஆம்ஸுகள், இந்த ஏவுகணைகள் எல்லாம் இப்போது வந்து இறங்கி விட்டன அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த மாதம் துவக்கத்திலே ரஷ்யாவிலேருந்து நிறைய ஏவுகணைகள் வந்து இறங்கி இருக்கிறது. சீனா வந்து அடுத்த கட்டமாக இவர்களுக்கு உள்ள வான் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்குவதற்கு, அவர்களை குறிவைத்து அழித்து ஒழிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் வந்து சீனாவும் ரஷ்யாவும் இறங்கி இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சுற்றி தான் இந்த யுத்தம் நடக்குமா நடக்காதா, ஒருவேளை இந்த யுத்தம் தொடங்கினா எந்த திசையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், கடவுளுடைய உதவியோடு நாங்கள் அமெரிக்காவை வெல்வோம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டாலும் இதுலேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து IRGC தெரிவித்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மோசமாகத்தான் இருக்கிறது மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சூழல். ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது என்பதனை இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.